வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் வெளியே கிறிஸ்பியாக அதே டைமில் உள்ள சாஃப்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒரு சூப்பரான சில்லி பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 3 பரோட்டா எடுத்து வச்சுருக்கோம். குக்குடு பரோட்டா. ஒரு வெங்காயத்தை சதுரமாக வெட்டி வச்சுருக்கோம். ஒரு 3 தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். ஒரு ஹாஃப் கேப்சிகமாக இப்படி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். சோயா சாஸ் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். வினிகர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கோம். ஒரு 3 வரமிளகாவை இந்த மாதிரி தண்ணியில் கொதிக்க வச்சு ஆற வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு இந்த மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன். அப்புறம் பரோட்டா கிரேவி எடுத்திருக்கோம். அவ்வளோதாங்க. நம்ம தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்ததாக நம்ம இந்த பரோட்டாவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம வச்சுருக்க எல்லா பரோட்டாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் இன்றைக்கி ஒரு 3 பரோட்டா மட்டும் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு நிறைய வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி இதை மோஸ்ட் ஆஃப் எல்லோரும் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஆயில் ரொம்ப வேணாங்கிறதுக்காக கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இதில் நான் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறேன். இப்படி பண்ணும்போது நம்ம ஒரு டீப் ஃப்ரை பண்ணுனா ஒரு 2 மினிட்ஸில் ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நம்ம கொஞ்ச நேரம் சேர்த்து விட வேண்டியதாக இருக்கும். எல்லா பக்கமும் கிறிஸ்பியாக வர மாதிரி நம்ம திருப்பி போட்டு ஒரு 5 to 6 நிமிஷம் கண்டிப்பாக எடுக்குங்க. திருப்பி போட்டு இது நல்லா கிறிஸ்பியாக வர மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறது ஓகேனா கூட நீங்கள் அப்படியே எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் நான்ஸ்டிக் பேனில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அடி பிடிக்காத தீயாமல் வரும். அவ்வளோதாங்க. நம்ம இப்படி கிறிஸ்பியாக வறுத்து எடுத்து வச்சிட்டோம். அடுத்து பேனில் ஆயில் ஊற்றிக்கிறோம். அடுத்து கடுகு போட்டுக்கிறோம். கடுகு போட்டுட்டு நல்லா கடுகு பொரிஞ்சோடனே நம்ம அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு வணக்கிக்கிறோங்க. இது ரொம்ப வணங்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வணக்கிட்டோம்னா போதும். இதில் நம்ம அடித்து வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த தக்காளி நான் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, டொமேட்டோ கெச்சப் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் இல்லாத டைமில் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த கெச்சப் ஃப்ளேவர் வரணுங்கிறதுக்காக நம்ம இதை போடுறோம். இதில் நான் கொஞ்சமாக இப்போ உப்பு போட்டுக்கிறேன், சீக்கிரம் வணங்கணுங்கிறதுக்காக. இப்போ இது நல்லா கொதிக்கும்போது நான் இதில் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் கொஞ்சமாக. இந்த வினிகர் நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா, அந்த கெச்சப் டேஸ்ட்டு வரணுங்கிறதுக்காக, லைட்டாக புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கலந்து வரதுக்காக நம்ம அப்படி ஆட் பண்ணுறோங்க. அடுத்ததாக நான் இதில் நம்ம அந்த மிளகா 3 அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். நான் இதில் காஷ்மீரி மிளகாங்கிறதுனால நான் அரைச்சி வச்சுருக்கிறது எல்லாமே போட்டுக்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட காஷ்மீரி மிளகா இல்லைன்னா நீங்கள் வரமிளகாவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி வரமிளகா போடும்போது இந்த மாதிரி அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் நம்ம 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இது நான் காஷ்மீரி மிளகாங்கிறதுனால காரம் இருக்காதுங்கிறதுனால எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் இதை மறுபடியும் வேறு எதுக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா அப்படியே இதையும் போட்டு நான் இப்போ நல்லா கொதிக்க வைக்க போகிறேன். பச்சை வாசம் போகிற வரைக்கும் ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இதை இந்த டைமில் நான் கொஞ்சம் சுகர் போடுறேன். எதுக்காகனா, நான் முன்னையே சொன்ன மாதிரி அந்த கெச்சப் டேஸ்ட் வரணுங்கிறதுக்காக, இதில் இந்த இனிப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கலந்துருக்கணுங்கிறதுக்காக நான் சுகரை ஆட் பண்ணிக்கிறேன். இதில் பாருங்கள், இப்போ நல்லா பச்சை வாசம் போய் நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த டைமில் நான் கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கட்டாயம் கிடையாதுங்க, இருந்தால் போடலாம், இல்லைனாலும் விட்டுடலாம். அடுத்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச குடமிளகாவும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன்.
குடமிளகா போட்டுட்டு ரொம்ப நேரம் வணக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பரோட்டாவை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இது சாப்பிடும்போது வெளியே கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா, அதே டைமில் உள்ளே சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கண்டிப்பாக வீட்லேயே கிடைக்குங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். இதை நல்லா நம்ம கிளறி விட்டுட்டு அடுத்ததாக நாம் எடுத்து வச்சுருக்க பரோட்டா கிரேவியை இதில் ஆட் பண்ண போகிறோம். அந்த பரோட்டா கிரேவியை ஆட் பண்ணுறதுக்கும் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். அதனால் ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக ஒரு 2 to 3 கரண்டி ஊற்றுனிங்கன்னா போதும், சூப்பராக வரும். இதை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டா நம்மளோட சூப்பரான சில்லி பரோட்டா ரெடி. அவ்வளோதாங்க, நம்ம சில்லி பரோட்டா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.